ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜூலை வந்தாச்சு அப்படின்னாலே முக்கியமான நாள் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ அந்த தினத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடவும் பாராயண டீட்டெயில்ஸோடவும் தான் இன்றைக்கி வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. இன்றைக்கி வீடியோவை நான் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதுக்கு நன்றி அப்படின்னா, போன வீடியோ ஒரு குழந்தைக்கு டொனேஷன் வேணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரே நாளில் 1,00,000 தொட்டிருக்கு இந்த அமௌண்ட், டொனேஷன் அமௌண்ட். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க. நான் இவ்வளோ பே பண்ணியிருக்கேன் சிஸ்டர், இவ்வளோ பே பண்ணியிருக்கேன்னு எனக்கு எக்கச்சக்க கமெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, திருப்தியாக இருந்ததும். வேலை பழுவினால் என்னால் எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய குரூப்ஸு இல்லை பெரிய ஆட்கள்னு யாரெல்லாம் இருக்காங்களோ, எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த லிங்க்கை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட்டர்ஸ் நிறையா வரும்போது அமௌண்ட் சீக்கிரம் கலெக்ட் ஆகும், நிறைய டொனேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அது ஒன்று மட்டும் இந்த வீடியோ மூலமா கோரிக்கையாக வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் துவங்குறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பூர்ணிமா. ஆமாங்க, 29ஆம் இந்த மாதம் குரு பூர்ணிமா வருது. ஸோ எப்பயுமே குரு பூர்ணிமா இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ கொடுக்கறது உண்டு. அதனால் குரு பூர்ணிமா எப்போன்னு தெரியாதவங்க இருப்பீங்க. குரு பூர்ணிமா வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? சச்சரிதம் கண்டிப்பாக படிப்போம். ஸோ அதுக்கான குரூப் பாராயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதுபோக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் குரு பூர்ணிமா அன்னைக்கு, குரு பூர்ணிமானா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் வாய்ஸ் கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, 2 நாளாக எனக்கு ஃபீவர். சரி, நான் வீடியோ கொடுக்க வேணான்னு தான் பார்த்தேன், தலைவர் விடலை. அதனால் இன்றைக்கி கொடுத்துட்றேன். இன்றைக்கி விட்டால் அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. ஸோ குரு பூர்ணிமா ஜூலை 29ஆம் புதன்கிழமை வருது. குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன? குரு அப்படின்னாலே முதல்ல குருனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குரு, இந்த 2 எழுத்தில் பெரிய சக்தி இருக்குது. வாழ்க்கையுடைய மொத்த விளக்கமே அந்த 2 எழுத்தில் தான் இருக்குது. கு அப்படின்னா அறியாமை, அதாவது இருள், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரு அப்படின்னா அதை நீக்குபவர். புரியுதுங்களா? நம் வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ அறியாமை இருக்கும் இல்லையா? நமக்கு அறியாமல் செய்கிற தவறு நிறையா இருக்குது. அதுவும் கலியுகத்தில் இருக்கிற மனிதர்கள் அறிஞ்சு செய்கிற தவறும் நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி அறியாமல் நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் பாவமாக மாறி நம்மளை திரும்பவும் பாதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். அது கர்மாவை ஒரு சைக்கிள் மாதிரி வேலை பார்க்குறதுனால நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் மீண்டும் பிறந்தால் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஏன்னா நம்ம நன்மையும் செஞ்சுருப்போம், தீமையும் செஞ்சுருப்போம். பாவக்கணக்கும் இருக்கும், புண்ணிய கணக்கும் இருக்கும். புண்ணிய கணக்கு வரும்போது சந்தோஷமாக இருப்போம், பாவக்கணக்கு வேலை செய்யும்போது கொஞ்சம் துன்பத்தை அனுபவிப்போம். இந்த மாறி மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம அனுபவிக்கும் இந்த சுழல் இருக்கு இல்லையா? வாழ்க்கை சுழல். இதைத்தான் நம்ம கர்மச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்காக மட்டுமே தான் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். மீண்டும் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மனிதனும் நம்ம பிறவியில் பாபாகிட்டையோ கடவுள்கிட்ட வேண்டுறது என்னவாக இருக்கணும்னா, நான் மீண்டும் பிறக்கக்கூடாதுன்னு தான் வேண்டணும். ஆனால் அதுலேயுமே ஒரு அறியாமை இருக்குது. இன்றைக்கி நம்ம பாபாகிட்ட அது வேணும், இது வேணும், கார் வேணும், வீடு வேணும், நகை வேணும், நான் கட்டணும், இதை கட்டணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்களை நம்ம கேட்குறோம் இல்லையா? ஆக்சுவலாக அதையே நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் இருக்கும் பாருங்கள். இதுதான் அறியாமை, இதுதான் மனிதனின் அறியாமை. வேண்டுதலில் கூட ஒரு கடவுள்கிட்ட நம்ம என்ன வேண்டணும்னு தெரியாத அளவுக்கு அறியாமையோடு நம்ம மனிதர்கள் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேண்டணும்? எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம். அப்போ அந்த பிறவி வேண்டாம் அப்படின்னா தான் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிறவியில் செய்த பாவத்தையும் கழிக்கணும். இனிமேல் வரப்போகிற காலத்தில் பாவங்களை சேர்த்தாமலும் இருக்கணும். அப்போ புண்ணியத்தை மட்டுமே செய்து கொண்டு வந்தால் நம் முக்தியை அடையலாம். அதுவும் பாபாவினுடைய கையை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய திருவடியை சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக அதற்கான வழிகளை அவர் நமக்கு காட்டுவார். அந்த வழிகாட்டியாக திகழ்கிறாரு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு குரு நமக்கு வேணும்.
நம்ம வாழ்க்கையில் வழிகாட்டியாக யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வேணும். நம்ம பிறக்கும்போது நம்ம அம்மா அப்பா நமக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஆசிரியர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க. வேலைக்கு போனோம்னா வேலையில் நமக்கு ஹையராக இருக்கிறவங்க நீ செய்கிறது சரிம்மா, நீ செய்கிறது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுத்து வழிகாட்டியாக இருப்பாங்க. மொத்த வாழ்க்கைக்கே ஒருத்தர் வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கடவுள் அப்படின்னு யாராவது ஒருத்தருடைய கையை பிடிச்சிருக்கணும். அந்த ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு குருவாக இருக்கணும். அந்த குருவினுடைய வேலை என்னென்னா, நம் வாழ்க்கையில் இருக்கும் அறியாமையை அழிப்பது தான் அந்த குருவின் வேலை. அதுதான் ரு. ஸோ கு அப்படின்னா அறியாமை, இருள் அப்படின்னு சொல்கிறோம். ரு அப்படின்னா அதை நீக்குபவர். அப்போ நம்ம வாழ்க்கையில் குரு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முருகனாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அம்மனாக இருக்கட்டும், இல்லை சந்த சாதுவாக இருக்கட்டும், மகான்களாகட்டும், சித்தர்களாகட்டும், இல்லை பாபாவாகட்டும், யாரை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு குருவா. சரிங்களா? ஆனால் அந்த குரு யாராவது ஒருத்தராக தான் இருக்கணும். இது நீண்ட நாளாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. உங்களுக்கு யார் குரு அப்படின்னு என்கிட்டயே கேட்டாங்க. நீங்கள் முருகனையும் கும்பிட்றீங்க, பாபாவையும் கும்பிட்றீங்க, 2 பேரும் 2 கண்கள் மாதிரின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டது யாரை அப்படின்னு என்னை கேட்கும்போது தயங்காமல் நான் பதில் சொன்னேன், என் குரு பாபா தான். அப்போ முருகன் இல்லையா அப்படின்னா, முருகனும் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிகாட்டி தான். ஆனால் முருகனிடமே எனக்கு வழிகாட்டியவர் பாபா தான். நான் முதல்ல கும்பிட்டது பாபா தான். அவரைத்தான் நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். அவரை நம்பி அவருக்கு சேவை செஞ்சு என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் எனக்கு முருகன்கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு முருகனிடம் வழிகாட்டினவர் பாபா இல்லையா? பாபா வழிகாட்டாமல் எனக்கு முருகனை தெரியாது. அவர் வழிகாட்டி தான் நான் போனேன். அப்போ அவர் வழிகாட்டி நான் முருகர்கிட்ட போகிறேன், முருகன்கிட்டையும் சரணடைகிறேன், சஷ்டி விரதம் இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா பூஜைகளையும் நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நடந்தது. அப்படின்னா அப்போ தலையான குரு எனக்கு யார்? நான் முதல்ல கும்பிட்டது யார்? முருகன்கிட்ட போ, நீ முருகனை கும்பிடு, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது யார்? அந்த வழிகாட்டியாக இருந்தது யார்? பாபா இல்லையா? ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும், நான் என்னுடைய ஒவ்வொரு பிறவியிலையுமே எனக்கு குருவாக இருந்தது பாபா தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ 100% இந்த பிறவியிலையும் என் குரு பாபா தான். அதுக்காக முருகன் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலையா, அப்போ முருகனுக்கு வச்சுக்க மாட்டாரா, அவரை மறந்துட்டிங்களா, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் என்னுடைய இன்னொரு கண், அவரையும் என்னால் மறக்க முடியாது. குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் அவரையும் வச்சு தான் கும்பிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன விஷயத்துக்கு வரேன். 29ஆம் தேதி வர்ற இந்த குரு பூர்ணிமாவு அன்று என்ன செய்யணும், எதுக்காக நம்ம குரு பூர்ணிமாவை கொண்டாடுறோம்? நம்ம வாழ்க்கையில் இருள் நீக்கி நமக்கு வழிகாட்டியாக இருந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து, இந்த தப்பை செய்யாத, இது மாதிரி நீ வாழ்ந்தால் உனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வழிகாட்டியாக திகழ்கிற அந்த குருவுக்கு நன்றி செலுத்தும் நாள் தான் குரு பூர்ணிமா. இது வரைக்கும் நீ என்னை இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சி கையெழுத்து கரை சேர்த்துட்ட, அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லணும் பாபா அப்படின்னு சொல்லி உங்களுடைய குருவாக நீங்கள் முருகனை குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த முருகனுக்கும் அந்த நாளில் நீங்கள் நன்றி சொல்லலாம். புரியுதுங்களா? அன்றைக்கி நீங்கள் முருகனையும் கும்பிடலாம், பாபாவை மட்டுமே கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. இதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் யாரை குருவாக எடுத்துக்கிறீங்களோ அந்த குருவை அந்த நன்னாளில் நீங்கள் வழிபடுறீங்க, ஸ்பெஷலாக அவரை வழிபடுறீங்க, அவருக்கு நன்றி செலுத்துகிறீங்க. எதற்கு? இத்தனை வருட காலமாக நான் எனக்கு துணையாக இருந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் கரை சேர்த்திட்டேன். இனிமேலும் என்னையும் என் குடும்பத்தையும் தலைமுறையும் கரை சேர்த்த வேண்டியது உன் பொறுப்பு தான் ஐயா. நான் இன்றைக்கும் உன் திருவடியில் தான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சு அவருக்கு நன்றி சொல்லும் அந்த தினம்தான் குரு பூர்ணிமா. ஸோ நம்ம குருவுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். 29ஆம் தேதி எல்லா கடவுளுக்கும் நன்றி செலுத்தலாம். பாபாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறவங்க வீட்டிலையே பூஜை செய்யலாம், அபிஷேகம் பண்ணி ஆராதனை காட்டி 4 வேளை ஆரத்தியை வீட்டில் பாடுங்க, ப்ளே பண்ணுங்க, ஆரத்தி காட்டுங்க. 4 வேளையும் பிரசாதம் செஞ்சு அவருக்கு படைங்க. அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்கள். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்கள் ஆசை தீர எப்படியெல்லாம் அவருக்கு நீங்கள் பணிவிடை செய்யணும், பூஜை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் நீங்கள் அவரை வழிபட்டு அவருக்கு நன்றி மட்டுமே செலுத்துங்க. வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக வேண்டுதல் வைங்க. இந்த குரு பூர்ணிமாவையொட்டி நம்ம இப்போ பாராயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப்பில் சப்தாக பாராயணம் தான் தொடங்குகிறோம். அதுக்கு தான் பாபா உத்தரவு கொடுத்துருக்காரு. நான் 11 நாள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு
பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அவர் சப்தாகம் தான் எனக்கு காட்டினார் சத்சரிதத்தில். அதனால் 7 நாள் பாராயணம் பண்ணலான்னு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான சார்ட்டை நான் இப்போ வீடியோவில் வைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் குரூப் லிங்க்கை உங்களுக்கு தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலையே இருந்தபடி உங்களுக்கு தகுந்த மாதிரி பாராயணம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாராயணத்தில் எத்தனை வகை இருக்குது? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நீங்கள் தொடங்கினாலே 11 நாள் பாராயணத்தை நீங்கள் வந்து டச் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸை நான் இப்போ தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ 29ஆம் தேதி குரு பூர்ணிமா. 11 நாள் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி சண்டே, இன்றைக்கே நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா 29ஆம் தேதி படித்து முடிச்சிடலாம். 9 நாள் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 21ஆம் தேதி தொடங்குங்க, செவ்வாய்க்கிழமை. 29ஆம் தேதி 9வது நாள் பாராயணத்தை முடிச்சிடலாம். இல்லை 7 நாள் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதி வியாழக்கிழமை நல்ல நாளில் தொடங்குகிறோம். அதே போல் புதன்கிழமை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா அன்னைக்கு முடிக்கிறோம். இந்த 3 பாராயணத்தில் உங்களுக்கு எது தோதாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான அட்டவணை சார்ட்டை நான் இப்போ வீடியோவில் வைக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்தெந்த நாளில் எத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அட்டவணை பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் பாராயணத்தை தொடங்கிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது 11 டேஸ் பாராயணம். ரெண்டாவது 9 நாள் பாராயணம், இது 9 டேஸ் பாராயணம். அடுத்தது 7 டேஸ் பாராயணம். ஓகேங்களா? இந்த 3 பாராயணத்துக்கும் சார்ட் இருக்குது, நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட பாராயணத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புகிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. விரதம் இருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிங்க, எதை வேணாலும் ட்ராப் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அண்ட் பீரியட்ஸ் ஆனால் தாராளமாக படிக்கலாம். அதே போல் நான்வெஜ்ஜும் சாப்பிடாதது அவரவர்களுடைய விருப்பம். பிரசாதமாக என்ன வேணாலும் படிங்க, எள்ளுருடைய வச்சாலும் அவர் ஏற்றுக்குவார். ஃபுல் சாப்பாடு செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஃபுல் சாப்பாடு செஞ்சு கோலாகலமாக கொண்டாடுங்க. கோயிலுக்கு போகிறவங்க வெறுங்கையோடு போக வேண்டாம், பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் கையால் பூ மாலை கோர்த்து கட்டி கொண்டு போகணும்னு நினச்சா கொண்டு போகலாம், இல்லை காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. கோயிலில் போய் நீங்கள் வந்து சேவை செய்யணும்னு நினச்சாலும் செய்யுங்க. அவரவர்களுடைய விருப்பம் போல் பாபா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார். ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு டைம் இருக்கும்போது நான் ரிப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் குரு பூர்ணிமா பாராயணம். இந்த டிவைன் பவரை என்றைக்குமே நம்ம தக்க வச்சுக்கணும். இந்த டிவைன் பவரை நம்ம மனசில், நம்ம உடம்பில் என்றைக்குமே அந்த பாசிட்டிவிட்டி அண்ட் டிவைன் பவரை நம்ம வச்சுருந்தா நம்மளை சுற்றி இருக்கிற எந்த கெடுதலும் நம்மளை வந்து நெருங்காது. ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்மளை யாராவது நெருங்கணும்னு நினச்சா கூட அவங்களால நெருங்க முடியாது. அந்தளவுக்கு பியூர் ப்ரொடெக்டராக பாபா நம்ம கூட இருப்பார். அதுக்கு நம்ம இந்த சத்சரிதத்தை கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும். இதை படிக்க ஒரு டிவைன் ஃபோர்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி லெவலை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.